நாம் அப்படியே விட்டுருவோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, திராட்சை ரசம் குறைப்பட்டுருச்சு. உடனே இயேசுவின் இடத்துல தெரியப்படுத்துறாங்க. ஆனால் இயேசு உடனே அற்புதத்தை செய்யல. இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்கிறார். அவருடைய வேலையிலே அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய டைமிங் வேற, அவருடைய டைம் வேற. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாளுக்குள்ளே எனக்கு அற்புதம் நடந்துடணும், இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு அற்புதம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் காத்திருக்கிறதுக்கு நம்மளால சில நேரத்தில் முடியாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் காத்திருக்க வைத்தாலும் கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் தாமதித்தாலும் அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிய ஆகும். அல்லேலூயா. உடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், வேலைக்காக, இன்னும் சரீரத்துல சுகத்திற்காக, பலவிதமான நன்மைகளுக்காக நம்ம பல நாட்களாக உபவாசித்து நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் செய்ய நினைத்தது உங்களுக்கு ஒருபோதும் தடைபடுவதில்லை என்று சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் எப்பொழுதுமே அவர் தாமதித்தாலும் எல்லாரும் அவர் மேல விசுவாசம் வைக்கிற அளவுக்கு நமக்கு அற்புதங்களை செய்வார். பாருங்க, லாசரு மரித்த போது உடனே ஆண்டவர் போகல. லாசருவை ரொம்ப நேசிச்சார், அந்த குடும்பத்தார அவங்கள ரொம்ப நேசிச்சார். ஆனா லாசரு வியாதிப்பட்ட போது செய்தி இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது, உடனே போகல. அவர் மரித்த போது போகல, 4 நாள் கழித்து தான் போனார். ஆனா ஏன் அப்படி போனார்னா, எல்லாரும் அவர் மேல விசுவாசம் வைக்கணும், அங்க தேவனுடைய மகிமையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 4 நாள் கழித்து போய் அந்த மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதம் தாமதித்தாலும் கர்த்தர் நமக்கு செய்தே தீருவார். அல்லேலூயா. மரியாள் சொல்றாங்க வேலைக்கார்ட்ட, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. நம்ம வேலை என்ன தெரியுங்களா, கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார். கோணலானது எல்லாம் அவர் நமக்கு நேராக்குவார். அவர் நமக்காக எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட் தான் கொடுப்பார், ரொம்ப சிறந்ததான் கொடுப்பார்.